இன்றைக்கு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாடு தினமாக ஐநாவால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற அமெரிக்காவுடைய திட்டத்தை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையை மறுத்திருக்கிறது வெள்ளை மாளிகை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 420வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில், ஈஸ்ட் அண்ட் நார்த் பகுதிகளில் வெள்ள பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அனர்த்தமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிற இந்த நிலையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை நாம் வேண்டியிருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான உதவிகளை கொண்டு சேர்க்கிற பணியாக தற்போது கிழக்கு மாகாணத்திற்கு வந்திருக்கிறோம். முதல் கட்டமாக கிழக்கினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருந்து நம்முடைய நிவாரணப் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். நாளை மறுதினம் என்று மற்ற ஊர்களிலும் நம்மால் முடிந்த அளவுக்குண்டான சில பணிகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த நிலையில இன்றைய தினம் மிக முக்கியமான பல சம்பவங்களை சுமந்து வந்திருக்கிறது இன்றைய காசாவினுடைய கள நிலவரம். குறிப்பாக இன்றைக்கு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாடு தினமாக ஐநாவால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தினமாகத்தான் இந்த தினத்தை ஐநா சபை அறிவித்திருக்கிறது. எனவே பல நாடுகளும் இன்றைய தினத்திலே பாலஸ்தீனத்திற்கான உரிமை வேண்டி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த அனைத்து காரியங்களும் பல நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய ஆளும் அரசாங்கமும் இலங்கையினுடைய ஆல்ரெடி இருந்த பல அரசாங்கங்களும் பாலஸ்தீன ஆதரவாளர்களாகத்தான் நாம் செயல்பட்டு இருக்கிறோம். டபுள் ஸ்டேட், இரண்டு நாடுகள் என்கிற கான்செப்ட்ல இலங்கை எப்போதும் தெளிவாக இருக்கக்கூடிய நாடு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நிலையில இந்த நவம்பர் 29ஆம் திகதியை அடிப்படையாக கொண்ட பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை பொறுத்தவரையில இதை நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு தாருங்கள் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதை செய்வதற்கான பல வழிமுறைகள்ல பல நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்துகிற அதே நேரத்தில் சமூக வலைதளங்களின் ஊடாக சோசியல் மீடியாவினூடாக நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய முடியும். அந்த வகையில உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணி இருக்கிறோம். அந்த லோகோ உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த லோகோவை ரஸ்மினமயசி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி பேஜில் நம்ம போடுறோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல், அதே நேரத்தில் டெலிகிராம் சேனல் உள்ளிட்ட சேனல்களையும் நம்ம அதை வெளியிடுவோம். நம்முடைய ரஸ்மினமயசி வீடியோஸ் என்கிற ஃபேஸ்புக் பக்கத்திலையும் இந்த லோகோவை புகைப்படத்தை நாம் வெளியிட இருக்கிறோம். இந்த புகைப்படத்தை பார்க்கிற சகோதரர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய ஐக்கானாக, வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸாக, ஃபேஸ்புக்கினுடைய ஐக்கானாக, லோகோவாக, ப்ரொஃபைலாக, அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கினுடைய ஸ்டேட்டஸாக, உங்களுடைய சமூக வலைதளங்களுடைய ப்ரொஃபைல்களாக, சமூக வலைதளங்களுடைய ஸ்டேட்டஸுகளாக இந்த புகைப்படத்தை நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ 24 மணி நேரங்களோ வைக்கிற போது சர்வதேச அளவில் நம்மால் முடிந்த ஒரு காரியத்தை நாம் செய்த ஒரு நிலைக்கு உள்ளாகுவோம். நம்மால் முடியுமானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம், குரல் எழுப்புகிறோம், ஜனநாயக ரீதியில் பேசி வருகிறோம். அதே நேரத்தில் சமூக வலைதளத்தில் இப்படியான ஒரு முயற்சிக்கும் பங்களித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எனவே இந்த புகைப்படத்தை உங்களுடைய ப்ரொஃபைலாக வைக்க விரும்புகிறவர்கள் ப்ரொஃபைலாக வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடியவர்கள் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்ல பரப்ப விரும்புகிறவர்கள் பரப்புங்கள். பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச ஒருமைப்பாட்டு தினத்திலே பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இதன் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது. இதற்கான தற்போதைய ஒரு தேவையும் இருக்கிறது. என்னன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், லெபனான்ல ஒரு சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கிறது. அந்த சீஸ்ஃபயருடைய தன்மைகள் வித்தியாசப்பட்டிருந்தாலும் அதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஹிஸ்புல்லாக்களை சம்பந்தமாக வெளிப்படையான இந்த தகவல்களை இதுவரைக்கும் சொல்லவில்லை. இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் ஒரு உரையாற்ற இருக்கிறார். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்பதை தனி வீடியோவாக நம்ம சொல்ல இருக்கிறார். அதே நேரத்தில்
காசாவில் இதுவரைக்கும் சீஸ்ஃபயர் ஒன்று உண்டாகாவிட்டாலும் காசாவில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து கட்ட முயற்சிகளையும் துருக்கி தலைமையில கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவே தற்போதைய நிலையில எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்து விடணும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு சர்வதேச அழுத்தத்தை உண்டாக்க முடியுமாக இருக்கும் என்று சொன்னா அது இந்த மாதிரியான சோசியல் மீடியாவினூடாக, சமூக வலைதளங்களினூடாக உண்டாக்க முடியும். நம்மால் முடிந்தது இதுதான். இதையாவது செய்வதற்கு நாம் தலைப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் முதலாவதாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. இன்றைக்கும் காசாவிலே பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. காசாவினுடைய போராளிகள் எதிர்வினை தாக்குதல்களை நடத்தினாலும் காசாவினுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதலில் இதுவரைக்கும் 29 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நுசைராத் அகதிகள் முகாம் பகுதிகளில் மாத்திரம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா, சென்ட்ரல் காசா, சவுத் காசா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாறுமாறான இன அழிப்பு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் காசாவினுடைய மக்களை பொறுத்தவரையில் எங்களை இதற்கு மேல் அவர்கள் அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, எங்களை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எங்களுக்கு தந்திருக்கிறது, தந்து கொண்டிருக்கிறது. எனவே இதைவிட உலகத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒரு நரகத்தையோ ஒரு துன்பத்தையோ தந்துவிட முடியாது. அப்படி இருக்கிற போது இவ்வளவு போராடி எங்கள் தளபதிகளை இழந்து, எங்கள் நாட்டை இழந்து, இவ்வளவு அழிவுகளை சந்தித்ததற்கு பிறகு எந்த ஒரு முடிவும் இல்லாமல் வெறும் ஒரு சீஸ்ஃபயரை நோக்கி, வெறும் ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி நாங்கள் நகர தயாரில்லை. எங்கள் நாட்டை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டும், எங்களுக்கு எங்கள் நாடு வேண்டும், அப்படியானால் தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம் என்பதில் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் உறுதியை கொடுக்க வேண்டும், ஈமானிய உறுதியை கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமான கொள்கை தெளிவுகளையும், ஈமானிய தெளிவுகளையும், இஸ்லாமிய தெளிவுகளையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். நம் அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் இதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, மறவாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நுசைராத் அகதிகள் முகாம்ல இருந்த ஒரு வீட்டை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சற்று முன்னால் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் கூட 5 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விடுவது, பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுவது, இல்லாவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பதில் USA, அமெரிக்கா தலைமையிலான வல்லாதிக்க நாடுகள் ஒரு அபிஷியல் இல்லாத, ஒரு அன்அபிஷியலான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் துருக்கி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் மிக மும்முரமாக இதிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியா இதிலே முன்னின்று செயல்படும் என்று அத்தனை பேரும் நம்புகிற நேரத்தில் இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வர்றதுக்கோ, தனிநாடாக அங்கீகாரத்தை பெறுவதற்கோ துருக்கியின் அளவுக்கு, கத்தாருடைய அளவுக்கு, ஈவன் எகிப்து அளவுக்கு கூட சவுதி அரேபியா முனைப்பு காட்டாமல் இருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. மலேசியாவினுடைய அரசாங்கம் களமிறங்கி களத்தில் நின்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஐநாவிட இருந்தே இஸ்ரேல் என்கிற நாட்டை இல்லாமலாக்க வேண்டும். ஐநா அங்கீகரித்த நாடுகள் பட்டியலில் பாலஸ்தீனம் இடம் பிடிக்காவிட்டால், பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுக்காவிட்டால் இஸ்ரேலுடைய அங்கீகாரத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று தற்போதைய மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மலேசிய அரசாங்கம் மும்முரமாக செயல்பட்டு வரக்கூடிய நேரத்திலையும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அமைதியாக மௌனம் காத்துக்கொண்டு, கள்ள மௌனம் காத்துக்கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே. அதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையை மறுத்திருக்கிறது வெள்ளை மாளிகை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது அமெரிக்கா தலைமையிலான வல்லாதிக்க நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அதற்குரிய திட்டம் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிற நேரத்தில் அதை செய்ய விட மாட்டோம், அதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்ததை வெள்ளை மாளிகை மறுத்திருக்கிறது. வெள்ளை மாளிகை மறுக்காம இருந்தாங்கன்னு சொன்னா
அப்ப தடுத்துட்டாங்கன்றதை நம்ம ஏத்துக்கலாம். மறுத்துட்டாங்கன்னாலே அந்த தடுத்ததை அவங்க ஏத்துக்கிறல என்ற அர்த்தம். எனவே பாலஸ்தீன சுதந்திர தேசம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதான் ஓரிரு நாட்களில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று பல ஊடகங்களிலும் பல ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாமும் சொல்கிறோம். மிக விரைவில் ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நற்செய்தி என்பதை. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்கா மும்முரமாக நடத்தி வருகிறது. அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலராக செயல்படக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் பல தடவை சவுதி அரேபியாவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, எப்படியாவது சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும். இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்காமல் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோருகிற பல அரபு நாடுகளில் தலைமை பீடமாக சவுதி அரேபியா இருக்கிறது. சவுதி அரேபியா பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் கொடுத்ததற்கு பிறகுதான் இஸ்ரேல் பற்றிய பேச்சுக்களையே நாங்கள் எடுப்போம் என்று கடந்த காலங்களில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறாங்க. தற்போதைய நிலையும் அதுதான் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தற்போது நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, பாலஸ்தீன விவகாரத்தை ரெண்டாவது பார்த்துக்கிறோம். முதல்ல இஸ்ரேலை ஒரு தனிநாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா முன்வைத்து வருகிறார். அதே நேரம் இஸ்ரேலும் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை சவுதி அரேபியாவினுடைய தரப்புக்கு கொடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில டெக்னாலஜிக்கலாக பல விவகாரங்கள் அவங்க முன்னுக்கு நிற்கிறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த டெக்னாலஜிகள் தோற்று போய் இருக்கக்கூடிய நிலையையும் காசாவில் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கள்ளத்தனம் பண்றது, அடுத்தவனை அவனுக்கு தெரியாமலே கண்காணிக்கிறது, பின்வாசலால நுழைகிறது, இந்த வேலைகளை செய்வதில் கைங்கரியம் கொண்டவர்கள் தான் ஜூயிஸ் ஜியோனிஸ்டுகள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ரகசிய சாப்ட்வேராக இருக்கக்கூடிய பெகாசஸ் மூலமாக பல தலைவர்களை அவர்கள் கண்காணிக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கு எதிரான பல திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். அவங்களோட செல்போனை கண்காணிக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் டிவைசஸ் அவங்க கண்காணிக்கிறாங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது கடந்த ஆட்சி நேரத்தில் ராகுல் காந்தி போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக இதை உண்டாக்கினாங்க. என்னன்னா, எங்களுடைய தொலைபேசி அழைப்புகளை எல்லாம் பெகாசஸ் மூலமாக இஸ்ரேலுடைய சாப்ட்வேர் மூலமாக கண்காணிக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை பெரிய அளவுல ராகுல் காந்தியை எழுப்பி இருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அரபுலக தலைவர்களை பொறுத்தவரையில இவர்களும் இந்த வலையில் சிக்கி இருக்கிறார்கள் என்று பல ஆய்வாளர்களும் சொல்லிக்கும். அதனாலதான் இவங்களுக்கு பேச முடியல, அவங்க பல வண்டவாளங்கள் அவங்க கையில இருக்குது என்கிற செய்திகளை எல்லாம் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நெருக்கம், இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற நேரத்தில் தான் எப்படியாவது பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதோ இல்லையோ என்ன வேலையை செய்தாவது இஸ்ரேலை சவுதி அரேபியா அங்கீகரிக்க வேண்டும், அதற்கான அங்கீகாரத்தை நாம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சியில் அமெரிக்கா களமிறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த செயல்பாட்டுக்கு பக்கபலமாக பல நாடுகளும் நிற்கிற காரணத்தினால சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இஸ்ரேலை நீங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. எது எப்படி போனாலும் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு அமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவித்து விட்டால் இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எவ்வித ஐயமும் இல்லை, தயக்கமும் இல்லை. நம்மளை பொறுத்தவரையிலையும் நம்ம பலமுறை சொன்ன ஒரு விஷயம் தான், சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதில் உலகத்தில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் வராது. பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் தனிநாடு, அவர்களுக்கு தனி ராணுவம், அவர்களுக்கு தனி சுயாட்சி, அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற ஜனநாயகம் என்று எல்லா நாடுகளுக்கும் எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகு இஸ்ரேலை அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலாட்டி என்ன, அவனோட தொடர்பு வச்சா என்ன, வைக்கலாட்டி என்ன, நமக்கு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பது என்கிற ஒரு நிலைக்கு யுஎஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் கவனமாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நற்செய்தி விரைவில் வர வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த லெபனான்ல ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில, லெபனானுடைய சீஸ்ஃபயர்ல நெத்தன்யாகு லெபனான் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் லெபனான் கையெழுத்திடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல லெபனான் கையெழுத்திட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. யுத்த நிறுத்தம்ங்கிறது யாரோட செய்யணும்னா சம்பந்தப்பட்ட தரப்போட செய்யணும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் இல்லை, ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் யுத்தம். ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோடு சண்டை பிடித்தார்கள். ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பது ஹிஸ்புல்லாக்களோடு அல்ல, லெபனானுடைய அரசாங்கத்தோடு. எனவே அவங்க கையெழுத்து போட்டாலும் சரி, போடலன்னாலும் பிரச்சனை கிடையாது.
எப்பொழுதும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள், கிரியாத் ஷமோனா, அப்பர் கலீலி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க மீண்டும் அந்த பகுதிகளுக்கு சீஸ்ஃபயர் வந்தாலும் திரும்பல. லெபனான் மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுடைய மக்கள் 22 லட்சம் பேர் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வர மறுக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னா, இந்த ஒப்பந்தத்துல ஹிஸ்புல்லாவுடைய தரப்பு கிளியராக இல்லை. அவங்க ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனவே அவங்க எனி டைம் தாக்குதல் நடத்தலாம். அப்படி நடத்தப்பட்டால் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது, பாரிய அழிவில் அது கொண்டு போய் விட்டுவிடும் என்று பயப்படுகிற காரணத்தினால அவங்க வராம இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது, டெல் அவிவ் உள்ளிட்ட பல நகரங்கள்ல. எதுக்காகன்னு சொன்னா, உடனடியா காசாவுக்கு முடிவு காணுங்க, முடிவு கண்டுட்டீங்கன்னா நாங்க வந்துருவோம் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய ஒரு நிலையில இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஹேர்சி ஹலேவி இன்றைக்கு வாய் திறந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக தொலைதூரம் சென்று ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நாங்க தோத்துருக்கோம்னு அர்த்தம். இது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரொம்ப தூரம் போய் நாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, படாத பாடுபட்டு ஜெயிச்சோம் அப்படின்னு நாங்க அசால்ட்டா வெண்டுட்டோம்னு சொல்லணும் அவங்க. ஏன்னா அவங்ககிட்ட இல்லாத F-35 கிடையாது, F-16 கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத வெப்பன் கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத விமானங்கள் கிடையாது. ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அவங்களால சொல்ல முடியல. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொலை தூரம் போய் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, நாங்க ஜெயிச்சதாக நீங்க நம்புங்க அப்படிங்கிறாங்களே தவிர இந்த வார்ல கடுமையாக அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு மிக தெளிவாக தெரிகிற நேரத்துல இன்றைக்கு காசாவிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய மிக கவலைக்குரிய ஒரு செய்தி தான், காசாவுல நுசைராத் அகதிகள் முகாம்கள்ல இருக்கக்கூடிய தெருக்கள்ல இருந்து மரணித்த ஜனாசாக்களுடைய உடல்களை சேகரிக்கிற பணியை கூட எங்களால் செய்ய முடியாது என்று துணை மருத்துவ குழுக்கள் இன்றைக்கு கைவிரித்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், ஜபாலியா பகுதிகளில், நுசைராத் அகதிகள் முகாம் பகுதிகளில், அதே போன்று பைத்துலாகியா பகுதிகளில் என்று பல பகுதிகளில் நிறையவே என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஜனாசாக்கள் குவிந்து கிடக்கின்றன. ஜனாசாக்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய ஜனாசாக்களை எடுக்க வேண்டும். அது ஒரு வகையான வேலை என்று புரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் மரணிக்காமல் குற்றுயிரும் கொலை உயிருமாக சில பேர் இடுப்புக்கு கீழே கட்டிடத்துக்குள்ள புதை உண்டு இருக்கிறார்கள், சில பேர் கழுத்தளவுக்கு புதை உண்டு இருக்கிறார்கள், சில பேருக்கு முகம் தெரியுது, சத்தம் போடுகிறார்கள், அவர்களை வெளியே எடுக்க முடியவில்லை. அதற்கான ஆயுதங்கள் இல்லை, அதற்கான அந்த தளவாடங்கள் இல்லை, புல்டோசர் மாதிரியான ஐட்டங்கள் கிடையாதுங்கிறதுனால அவர்களை மீட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது வடக்கு காசா, நார்த் காசா என்கிற கவலையும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் F-35 விமானங்களுக்குரிய உதிரிப்பாகங்களை, அதனுடைய பார்ட்ஸுகளை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான தடையை நீட்டித்திருக்கிறது இன்றைக்கும் நெதர்லாந்தினுடைய உயர் நீதிமன்றம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிற அதே போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீது மிக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு வடக்கு ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் கடுமையான புயல் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு மக்கள் அவதியுற்று வரக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் அவர்களுக்கான பலவிதமான உதவி ஒத்தாசைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் பொதுமக்களிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தோம். மக்களுக்கு தேவையான உலருணவுகளையும் உணவுகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த வகையில் நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருள் உதவிகள், பொருளாதார உதவிகளை கொண்டு நம்முடைய பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். முதல் கட்டமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய பொத்துவில்ல இருந்து நம்முடைய பணிகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு பொத்துவில் பகுதிகளில் சகோதரர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அரிசி, மற்ற அதே போன்று பருப்பு, செமண்டின் உள்ளிட்ட உலருணவுப் பொருட்கள், சுகர் இருக்குது, இது மாதிரி ஐட்டங்களை எல்லாம் சேர்த்து ஒரு பார்சலாக அங்கே அரிசி இருக்குது, அதெல்லாம் ஆட்டோகளில் ஏற்றி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியாக்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்களில் தான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் சகோதரர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த பணிகள் பொத்துவிலுடைய பகுதிகளில் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையும் பொத்துவிலுடைய சில பகுதிகளிலையும், அதே போன்று நிந்தவூர், சம்மாந்துறை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலையும் இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது வெள்ளம் தணிந்திருக்கக்கூடிய நேரத்தில்
மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை இழந்து நிற்கிறார்கள். எனவே அதில் இருந்து அவங்களை மீட்டெடுப்பதற்காக ஓரிரு நாட்களுக்காவது அவர்களுக்கு தேவையான உலருணவுகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த உலருணவுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னார்கள். எனவே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற இந்த உயரிய பணியில் உங்களையும் இணைந்து கொள்ள அன்பாக அழைக்கிறோம். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய உளவு தளங்களை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியில் வெளியாகி இருக்கிறது. 420வது நாளாக ஒரு ஆண்டுகளை தாண்டி இத்தனை நாட்களுக்கு பிறகும் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற பலம் பாலஸ்தீன இராணுவத்தில் இருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக அவமானமான கவலையான செய்தி என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹிஸ்புல்லாக்கள் மாதிரியான இராணுவம்னா கூட ஒரு கணக்கு, ஆனா பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை பொறுத்தவரையில உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறிய இராணுவம், எந்த விதமான வெளிநாடுகளுடைய பலமும் இல்லாத இராணுவம், அவர்களால் தயாரித்த ஆயுதங்களை கொண்டு போராடக்கூடியவர்கள் 420வது நாளாகவும் தாக்குப்பிடிக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய வல்லமையோடு அவர்கள் இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மானுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது என்பது இன்றைக்கும் தெளிவாக இருக்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஏரியல் என்கிற குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் தான் செய்தோம் என்பதையும் இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு ஜபாலியாவில் இஸ்ரேலுடைய ஆயுத சப்ளை லைன்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஜபாலியா பகுதிகளில் வெப்பன் சப்ளை பண்ணக்கூடிய பகுதி இருக்குது, அதை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறார்கள். யாசின் 105 மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று சொல்லுகிற ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயம் காசிம் அவர்கள் இன்றைய தினம் தொலைக்காட்சி வழியாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். அவருடைய உரையிலே அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதை தனியான ஒரு வீடியோவாக அவசியம் கருதி உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தற்போது கிழக்கு மாகாணத்தில் வெள்ள நிவாரண பணிகளில் இருக்கிறோம். இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்களும் கண்டிப்பாக உதவுங்கள். ஒரு சில நாட்களுக்கு இந்த வெள்ள நிவாரண பணி ஒரு 3-4 நாட்களுக்கு மேற்கொள்கிற காரணத்தினால் வீடியோக்கள் இந்த வடிவில் தான் உங்களுக்கு தரப்படும். கொஞ்சம் பொறுத்து கொண்டு அவற்றையும் நீங்கள் சகித்துக் கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக இதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீனத்திற்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். மறக்காமல் 29ஆம் தேதியை ஒட்டி சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்தை ஒட்டி நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லோகோவை உங்களுடைய ப்ரொஃபைலாக அல்லது ஸ்டேட்டஸாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய ஆதரவையும் இதற்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கையும் வைத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.